தொடர்ந்து என்னுடைய பரப்புரை பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தோழமை கட்சியினர் நல்ல ஒத்துழைப்பை நல்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெற்று ஒவ்வொரு தொகுதியிலும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது, நற்பமுட்டுகிறது. கடந்த ஒரு மாத காலமாக அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை மாற்றம் இந்தியாவுடைய ஆட்சி மாற்றத்தை உறுதிப்படுத்துவதாக வருகிறது. பிரபல அரசியல் வல்லுநர் பிரசாந்த் கிஷன் போன்றவர் கூட பாரதிய ஜனதா கட்சியும் அவருடைய கூட்டணியும் 180 முதல் 200 இடங்களுக்குள் தான் வரும் என்று கணித்திருக்கிறார். அவருடைய கணிப்பு ஒரு புறம் இருந்தாலும் வட இந்தியாவை சேர்ந்த பலதரப்பட்டவருடைய கருத்தும் அது மாதிரியாகவே இருக்கிறது. எனவே ஆட்சி மாற்றம் உறுதியாக இருக்கிறது. அந்த பதட்டத்தில் தான் நரேந்திர மோடி அவர்கள் ஆக்கப்பூர்வமான பல்வேறு விஷயங்களை பற்றியெல்லாம் பேசாமல் சர்ச்சையான விஷயங்களெல்லாம் கிளப்பி அதன் பக்கம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப முயல்கிறார். இவருடைய 10 ஆண்டு கால திசை திருப்பும் அரசியலெல்லாம் இப்போது முடிவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்றன.